தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நாளை சிவனாலயங்களில் நடேசர் அபிஷேகம் இடம்பெறவுள்ளது. நாளை சிவனாலயங்களில் ஒரு வருடத்தில் 6 நாட்கள் மட்டுமே நடைபெறுகின்ற நடேசர் அபிஷேகம் இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் மட்டக்களப்பு செங்கலடி ரமேஷ்புரம் சித்திரவேலாயுத சுவாமி தேவஸ்தான பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை சாஸ்தாபட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் இந்து மத குருபீடாதிபதி விளக்கம் அளித்தார். ஆவணி மாதம் 21ஆம் நாள் 6/9/2025 சனிக்கிழமை நாளைய தினம் நடேசர் அபிஷேகம் என்று இந்த சிவன் ஆலயங்களிலே சிறப்பாக நடைபெறும். அதேபோல ஏனைய ஆலயங்களிலே நடராஜ பெருமான் உற்சவமூர்த்தியாக இருக்கிற பொழுதிலும் நடேசர் அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்வார்கள். இந்த நடேச பெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே 6 மாதங்கள், அதிலே ஒவ்வொரு நாட்கள் தான் நடேசர் அபிஷேகம். ஏனைய மூர்த்திகளுக்கு நாம் தினந்தோறும் அபிஷேகம் செய்வோம். இது ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். ஏனைய சுவாமிகளுக்கெல்லாம் தினந்தோறும் அபிஷேகம் செய்வோம். நடராஜ பெருமான் ஆடல் வல்லான் என்று போற்றுகின்ற நடராஜ பெருமானுக்கு மட்டும் 6 நாட்கள் தான் வருடத்திலே, 6 மாதத்தில் ஒவ்வொரு நாட்கள். அந்த 6 நாட்களிலும் 3 நாட்கள் நட்சத்திர வாரியாக நடேசர் அபிஷேகம், 3 நாட்கள் திதி வாரியாக நடேசர் அபிஷேகம். இவையெல்லாம் ஒவ்வொரு சைவ தமிழ் மகனும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வருடத்திலே 6 மாதங்கள். சித்திரை மாதத்திலே திரிகோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, நாளைய தினம் பூர்வபக்ஷ சதுர்த்தசி, புரட்டாதி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, மார்கழி மாதத்திலே திருவாதிரை, மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி. எனவே 3 மாதம் நட்சத்திரம். சித்திரை மாதம் திருவோணம், ஆனி மாதம் உத்தரம், மார்கழி மாதம் திருவாதிரை. அடுத்த 3 மாதங்கள் திதி. பொதுவாக இந்த ஆவணி மாதத்து பூர்வபக்ஷ சதுர்த்தசி நாளைய தினம், அதேபோல புரட்டாதி மாதத்தில் வருகின்ற பூர்வ சதுர்த்தசி, மாசி மாதத்து பூர்வபக்ஷ சதுர்த்தசியிலே மட்டும்தான் நடேசருக்கு அபிஷேகம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய நடேசர் அபிஷேக நாட்களே சிவன் ஆலயங்கள் நடேசர் அபிஷேகங்களிலும் கலந்து இறையருளை பெறுவதோடு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள், நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு செங்கலடி ரமேஷ்புரம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ சித்திரவேலாயுத பெருமான் ஆலயத்தினுடைய பாலாலய கும்பாபிஷேகம் பாலஸ்தாபனம். செங்கலடி ரமேஷ்புரம் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமியுடைய இந்த பாலாலய கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.